எல்லா இளைஞர்களையும் குத்த சொல்லிடாதீங்க. தாத்தாவா நானு என்ன சார் இது? என்ன பார்த்தா தாத்தா மாதிரியா இருக்குது. 48 முடிஞ்சு 49 தான் ஆகுது. எல்லா இளைஞர்களையும் குத்த சொல்லிடாதீங்க தாத்தா. நம்ம நாட்டுல 25 வயசுல சாதிச்சவங்களும் இருக்காங்க, இன்னும் இருந்துட்டு இருக்காங்க தாத்தா. அதுல ஒரு சின்ன பட்டியல் சொல்றேன். 25 வயசுல அலெக்சாண்டர் தான் ஒரு மாவீரன் நிரூபிச்சாரு. 25 வயசுல பீத்தோவன் தான் ஒரு மாபெரும் இசைக்கலைஞர் நிரூபிச்சாரு. 25 வயசுல இயேசுநாதர் உலகத்துக்கு அன்பை போதிச்சாரு. நம்ம இந்திய நாட்டுல எடுத்துக்கோங்க தாத்தா. 25 வயசுல பாரதியார் தான் ஒரு மகாகவி நிரூபிச்சாரு. திருவண்ணாமலையில 25 வயசுல ரமண மகரிஷி தான் ஒரு மகா நிரூபிச்சாரு. அங்கங்க ஏன் தாத்தா சுத்திக்கிட்டு? 25 வயசுல சாரே சினிமா துறையில சகலகலா வல்லவன் பேர் பெறலையா? அவர்களெல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள், சாதனை புரிய வந்தவர்கள். நான் எல்லா இளைஞர்களையும் சொல்லவில்லை. தவறு செய்கின்ற இளைஞர்களை தான் நாடு கடத்த வேண்டும் என்று சொல்லுகிறேன். என் அருமை பேத்தியே உட்கார். அதனால எப்படி ஒரு வாழைப்பழ தாரிலே ஒரு வாழைப்பழம் அழுகினோம் என்று சொன்னால் அந்த வாழைப்பழ தாரை நாம வச்சிருக்கிறோமா? அந்த வாழைப்பழ தாரிலே அழுகிய வாழைப்பழத்தை தூக்கி போட்டு விட வேண்டும். அதே போல எங்கோ ஒருவர் செய்கின்ற தவறுகளால் எல்லா இளைஞர்களையும் நான் குற்றம் சொல்லவில்லை. 4-5 மாதத்துக்கு முன்பு ஐயா நம் நாடானது சேட்டிலைட் என்ற கருவியை அனுப்பி தோல்வியுற்றது. அதற்காக எந்த இளைஞனாவது வருத்தப்பட்டிருக்கிறானா? அல்லது இலங்கையிலே நம்முடைய தமிழர்கள் அன்றாடம் கொன்று குவிக்கிறார்களே அவர்களுக்காக இந்த இளைஞன் என்றாவது வருத்தப்பட்டிருக்கிறானா? அல்லது நம் நாட்டு மீனவர்கள் நம்முடைய ராமேஸ்வரங்களிலே மீன் பிடிக்க போவர்களை இலங்கை சிப்பாய்கள் அடித்து நொறுக்கிறார்களே அதற்காக நம்முடைய இளைஞன் வருத்தப்பட்டிருக்கிறானா? இந்த சாதாரண கிரிக்கெட் விவகாரத்திற்காக இவன் பண்ணாத அட்டூழியம் எல்லாம் பண்ணுகிறானே என்று சொன்னால் அந்த மாதிரி இளைஞர்களைத்தான் நாடு கடத்த வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் ஐயா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் வாதாடினாங்க. நான் மன்னராக இருந்தால் யாரை நாடு கடத்துவேன்னு என கேட்டால் நான் மன்னராக இருக்க விரும்பவில்லை. ஏன் என்று கேட்டால் மன்னராட்சி கூடாது, மக்களாட்சி வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை போராடி ஒரு வெள்ளைக்காரனிடத்திலிருந்து மகாத்மா காந்தி நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார். இவங்க சொல்ற மாதிரி நாடு கடத்தணுன்றாங்க. இவங்க எல்லாரையுமே நாடு கடத்தலாம். ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு தப்பு பண்றவங்க இருக்காங்க ஐயா. அவங்களெல்லாம் நாடு கடத்தி கொண்டு போனீங்கன்னு வச்சுங்க, இந்த நாட்டில் 90% அவங்களெல்லாம் ஒரு இடத்துல போனால் அது நாடாயிடும். நல்லவெல்லாம் இங்கே இருக்கானா இது நாடாக இருக்காது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவனோட படைப்பில் துளசி செடியும் ஆண்டவன் தான் உருவாக்குகிறார், வில்வ செடியும் ஆண்டவன் தான் உருவாக்குகிறார், ஏன் வேப்பன் செடியும் ஆண்டவன் தான் உருவாக்குகிறார். இவையெல்லாம் மருந்துக்கு பயன்படுகிறது. ஆனால் கஞ்சா செடியும் இறைவனுடைய படைப்பில் தான் இருக்கிறது. ஏன் சில விஷச்செடிகளும் இருக்கின்றது. இந்த துளசி செடியை நாம் முகர்ந்து பார்ப்பதைப் போல, கசக்கி முகர்ந்து உணர்வதைப் போல, வேப்பலையை முகர்ந்து பார்த்து உணர்வதைப் போல, வில்வ செடியை முகர்ந்து பார்த்து உணர்வதைப் போல நாம் நல்ல மனிதன் யார், நல்ல குணம் கொண்ட மனிதன் யார் என்பதை இனம் பிரித்து நாம் வாழ வேண்டும். இங்க சொன்னாரு கிரிக்கெட்ல இந்தியா தோத்து போயிடுச்சுன்னு இளைஞன்லாம் துடிக்கிறானா, இந்தியாவுக்காக குரல் கொடுக்கிறானா? ஐயா வேதனையோட சொல்றையா, உலக கோப்பையில் கலந்துக்கிறதுக்கு அத்தனை நாடு கிட்டத்தட்ட 17 நாடு போச்சு. அந்த உலக கோப்பையில் வருமானம் எத்தனை கோடி தெரியுமா? ஒரு 1000 கோடின்னு வச்சுங்க. அந்த 1000 கோடி வருமானத்தில் இந்தியாவிலிருந்து எதிர்பார்க்கப்பட்ட வருமானம் 70%. ஏன்யா இங்கிலாந்தை விட நம்ம பணக்கார நாடா? ஆஸ்திரேலியா விட பணக்கார நாடா? கிரிக்கெட்டை பாருங்க, விளையாட்டா பாருங்க. இளைஞனே, உன்னிடத்தில் வேகம் இருந்தால் போராது, விவேகம் வேணும். பகத்சிங்கோட வாழ்க்கை வரலாறு தெரியுமா இளைஞனுக்கு? தெரியாதியா? காந்தியை பற்றி தெரியாதியா? கொடிகாத்த குமரனை பற்றி தெரியவில்லை? கப்பலோட்டிய தமிழன் எப்படி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தான் தெரியவில்லை? மகாகவி பாரதி இந்த நாட்டுக்கு எப்படி சுதந்திரம் பெற்று தந்தான் தெரியவில்லை? சுதந்திரத்தை எப்படி பெற்றோம் என்ற வரலாறு இளைஞனுக்கு தெரியவில்லை. ஆனா நமிதாவோட பிறந்த தேதி தெரியுது, பிறந்த நாள் தெரியுது, இடையின் அளவு தெரியுது, நடையின் அழகு தெரிகிறது.
கர்ம வீரர் காமராஜர் இந்த மண்ணை விட்டு மறையும் போது அவர் இறந்து விட்டார். மறுநாள் காலையில் அவருடைய பாக்கெட்டை பார்த்தப்ப 300 ரூபாய் தான் சார் இருந்தது. கக்கன் இந்த நாட்டில் மந்திரியா இருந்தாரு, மண்ணை விட்டு மறைஞ்சிட்டாரு. போய் சேர்ந்தப்ப குடும்பத்துக்கு எதையுமே சேர்த்து வைக்கல. ஒரு நாள் பெருந்தலைவர் காமராஜர் முதல்வராக இருக்கிறார். கார்ல ஒரு நிகழ்ச்சிக்காக புறப்பட்டு போறாரு. வழியில போய் வண்டியை நிறுத்திட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த சட்டமன்ற உறுப்பினர் வர்றதுக்கு லேட் ஆகுது. என்ன காரணம் கேட்டால், ஏன் இவ்வளோ லேட் ஆகுது, 10 நிமிஷமாக வெயிட் பண்ணுறேன்னு. இல்லை, அவருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். காரணம், அவரோட வேட்டி அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு வேட்டி. அந்த வேட்டியை நினச்சி காய வச்சிருக்கிறாரு. அந்த வேட்டி காஞ்ச பிறகு அதை எடுத்து கட்டிக்கிட்டு தான் வரணும். அதுக்காகத்தான் அவர் லேட்டுனாரு. அப்படி ஒரே ஒரு வேட்டியை ஈர துணியை நினைத்து அதை காய வைத்து கட்டி கொண்டிருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தாயா ஜீவானந்தம். அந்த ஜீவானந்தத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த முதலமைச்சர் தாயா காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர். அந்த ஜீவானந்தத்தை போல வாழணும்னு அவரை உதாரண புருஷனா நான் ஏத்துக்கிட்டேன். அவன் கொள்ளையடிச்சான், இவன் கொள்ளையடிச்சான், கோடி கோடியா சேர்த்தான். அவர்களை பார்த்து அத மாதிரி வாழணும்னு ஏன் நினைக்கிற? பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் வீட்டிலே அளவெடுப்பதற்காக, திரைச்சீலை தைப்பதற்காக பொதுப்பணித்துறையை சேர்ந்த அதிகாரிகள் போய் அளவெடுக்கிறாங்க. அண்ணா பார்த்துருக்கிறாரு. என்னன்னு கேட்டிருக்காரு. வீட்டை அழகுப்படுத்த, சிங்காரப்படுத்த, திரைச்சீலைக்கு அளவெடுக்கிறோம் என்று சொன்னவுடன் வேண்டாம் என்று தடுத்து நிறுத்திய பேரறிஞர் அண்ணா வாழ்ந்த நாடு. ஏன் அவரை உதாரண புருஷன் எடுத்துக்க கூடாது? இளைஞர்களே, இந்த மண்ணை எண்ணி பாருங்கள். ரமண மகரிஷி பிறந்த இந்த மண்ணிலே உன்னால் நல்ல மனிதனாக வாழ முடியாதா? முடியும். கெட்டதை பார்த்து மட்டும் நாம் வாழக்கூடாது, நல்லதை பார்த்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனையோ இளைஞன் கெட்டு போனா தன் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு சின்ன பொண்ணு சீமா பிறப்புள்ளியா? இந்த சீமா நாளைக்கு சீமாட்டியானா கூட இந்த நாட்டை கட்டி காப்பாற்றும் ஒரு தேசத்தாயாக இருப்பாள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால கெட்டதை பார்த்து கத்துக்காதீங்க, நல்லதை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு இளைஞனை பார்த்து கேட்டேன், தேசிய கீதம் பாட முடியலன்ட்டான். ஜனகணமன அதிநாயக என்று தொடங்கும் தேசிய கீதத்தை அவனால் பாட முடியவில்லை. அவன் ஒரு இளைஞன், அவன் ஒரு இந்தியன். சினிமா தியேட்டர் முன்னெல்லாம் தேசிய கீதம் போட்டா கடைசியில் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் சிகரெட்டு பிடிச்சிட்டு தேசிய கீதத்துக்கு மரியாதையே கொடுக்காம ஏஞ்சி போனான்னு இப்போ திரையரங்கத்தில் கூட தேசிய கீதம் பாடுறதை நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்த அரட்டை அரங்கத்தில் நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, இந்த நாட்டில் நாட்டுப்பற்று வளர வேண்டும். தேசிய கீதம் அங்கங்கு ஒலிக்க வேண்டும். அந்த தேசிய கீதம் வேறெங்கோ ஒலிக்க வேண்டும் என்பதை விட அதை இந்த அரட்டை அரங்கத்திலேயே தொடங்கி வைப்போம். அந்த இளைஞனுக்கு பாட தெரியாமல் இருக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய நல்ல இதயம் படைத்த இந்தியர்களுக்கு இங்க இருக்க இந்த சீமாவை பாடச் சொல்கிறேன். இங்க இருக்கக்கூடிய நல்லாசிரியர்களை பாடச் சொல்கிறேன். நல்ல நெஞ்சங்களே, நீங்கள் எழுந்து நின்று இந்த தேசத்துக்கு வணக்கம் செலுத்த வேண்டும். நீங்கள் இந்த தேசத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று பாடச் சொல்கிறேன். நாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா.